மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னா, மல்லியவே வந்து இந்த அளவுக்கு வந்து வெறுக்கிறாரு, இந்த அளவுக்கு வந்து வெறுத்து திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வந்து நமக்கே வந்து வருத்தமாக இருக்குது. மல்லியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மல்லியால் வந்து நிலையாகவே வந்து இருக்க முடியல. வந்து என்ன பேசுகிறது, என்ன யோசிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அழுதுகிட்டே வந்து போயிட்டுருக்கோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவும் நிஷா கதிரேசன் எல்லோரும் சேர்ந்துட்டு விஜய் கால் பண்ணி, மல்லி இங்கே வந்து ரேணுகாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா, டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, அவளை தான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம்ல. இருந்தும் வந்து அவள் எதுக்கு வரா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் ஆல்ரெடி வந்து மல்லிகிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருந்தார், நான் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாதான் அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரேணுகா பேசினது, ரேணுகாவும் மல்லியும் பேசினது எல்லாத்தையுமே வந்து வெண்பா வந்து விஜய்க்கு கால் பண்ணி வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ விஜய் எல்லாத்தையும் கேட்டுறாரு. எல்லாத்தையும் கேட்டுமும் விஜய் வந்து ஏன் இப்படி மல்லியை திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து விஜய் வந்து அவரோட பிளானை வந்து வச்சுருக்காரு போல். ஏன்னா வந்து தெரிஞ்ச மாதிரி வந்து காட்டிங்கன்னா எல்லோரும் வந்து ரேணுகா வந்து உஷாராயிடுவா. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறத வந்து யாரும் நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து மல்லியை தான் வந்து இதை ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இதை யாருமே நம்பலை. இப்போ நம்மளும் அதையே சொன்னால் வந்து திரும்பவும் மல்லியை தான் வந்து எல்லோரும் திட்டுவாங்க, மல்லியை தான் வந்து காரணம் சொல்லுவாங்க. ஆல்ரெடியே வந்து மல்லியை பற்றி இந்த நிஷா வந்து கேவலமாக பேசிகிட்ருக்கா. இந்த சமயத்தில் வந்து இதை வந்து வெளியே காட்டிக்க வேணாம் அப்படின்றதுனால விஜய் வந்து எதையும் சொல்லாமல் மல்லியை திட்டுற மாதிரி திட்டிருக்காரு. ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருக்காரு. இது ரேணுகாவுக்கு புரியாமல் ரேணுகா வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கும் வந்து இங்கே ஒரு ராஜியும் வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியலைங்க. அதாவது வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கி வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது அப்படியே முகம் சுளிக்கிற மாதிரியான செயலை தான் வந்து ராஜி வந்து செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த மனோகரும் மல்லியும் சேர்ந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை மாற்றி வச்சதே நம்ம ராஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க புரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த லேப் டெக்னீஷியன் வந்து பிளட் எடுத்துகிட்டு வந்து போனாங்கல்ல, அந்த ஆள் வந்து இப்போது ராஜி வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்க வராங்க அப்படின்னா, அப்போ ராஜி தான் வந்து டெஸ்ட்டை வந்து மாற்றி வச்சாங்களா ரிப்போர்ட்டை அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கே வந்து புரியுறது மட்டும் இல்லாமல் அதுதாங்க உண்மையும் கூட. ராஜி தான் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. காரணம், ஆதாயம் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஏதாவது நடக்குமா, அதாவது மல்லியும் விஜயும் அந்த வீட்டை விட்டு போவாங்களா அப்படின்றது தான். ஏன்னா வந்து ரேணுகா சுடராக இருக்கிற ரேணுகாவை வச்சு மல்லியை வீட்டை விட்டு அனுப்பிட்டா அப்புறம் இவளை எப்போனாலே வந்து நம்ம வந்து விரட்டி விட்டுறலாம்ல. ஏன்னா வந்து இவ தான் ரேணுகா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ராஜு ஒரு பிளானை போட்டிருப்பாங்க போல். அது வந்து இப்போ ரேணுகா கிட்ட வந்து சொல்ல வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, இவ்வளோ நாள் வந்து ரேணுகாவோட பட்டன் வந்து மெயின் சுவிட்ச் வந்து ரகு கிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ரகு வந்து போலீஸில் மாட்டிக்கினார். போலீஸில் ஸ்டேஷன்லேருந்து எப்போ வந்து வெளியே வருவார், ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஜெயிலுக்கு போக விடாமல் விஜயும் சரி கதிரேசனும் சரி விட போகிறது கிடையாது. ஸோ அதனால் ரகு வெளியே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ வந்து இதை பயன்படுத்தி ரகு இருந்த இடத்த வந்து ராஜி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ரேணுகாவை நம்ம வந்து ஆட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை போட்டுட்ருக்காங்க. அதாவது ரகு ஜெயிலுக்கு போன விஷயம் தெரிஞ்சு, ஸோ இவளை இதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை, நம்ம கண்ட்ரோலுக்கு இவளை எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ரேணுகா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நீ ரேணுகாவே கிடையாது, சுடர் தான். அது மட்டும் இல்லை, நான் உனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாற்றினதே வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ரேணுகாவை தான் கைக்குள்ளே போட்டுக்க ராஜி வந்து நினச்சிருக்கா. இப்படியுமா வந்து ராஜி வந்து நினச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி வந்து செய்வாங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து விஜயோட சொத்து, விஜயை சுற்றி இருக்கிறது, விஜய்க்கு எதுவும் நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ராஜி, இதுக்கப்புறம் வந்து கதிரேசன் தான் வந்து டார்கெட். கதிரேசன் இருக்கிறதுலே வந்து கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட சொத்து மதிப்பு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற பலம், அது மட்டும் இல்லாமல் டெண்டர் விஷயம், இது எல்லாமே வந்து ராஜியோட மைண்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து ரேணுகா வச்சு நம்ம அடைஞ்சிடணும். அதுக்கப்புறம் இவளை போன்னு சொன்னால் கிளம்பி போய் தானே ஆகணும். அப்படி இல்லைன்னா போலீஸில் மாட்டி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ராஜி வந்து ஒரு கணக்கை போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளானை போட்டு இதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ரேணுகாவை வந்து ஆட்டி வைக்க போகிறது இதுக்கப்புறம் ராஜி தான். ஸோ ராஜியும் ரேணுகாவும் சேர்ந்துட்டு விஜயை வந்து ஏதாவது டார்கெட் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து கதிரேசனை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தான் வந்து இங்கே பெரிய வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ராஜிக்கும்
விஜய்க்குமான எதிரியாக இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேருக்கும் தான் முதல்ல நடக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, விஜயோட மொத்த இதுவும் வந்து ரேணுகா கையில் மாட்டிகிட்ருக்கு. என்ன அப்படின்னா நம்ம வெண்பா குட்டி தான். இப்போ இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரேணுகா வந்து சுடர் அப்படின்ற விஷயம். விஜயை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர கதிரேசனும் நம்ப போகிறது கிடையாது, நிஷாவும் நம்ப போகிறது கிடையாது. அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்துடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம கோர்ட்டுலேயும் போய் பேச முடியாது வெண்பாக்காக. ஏன்னா வந்து இதை நிரூபிக்கிற வரைக்குமே விஜய் சொல்கிறதையும் வந்து யாருமே நம்ப போகிறது இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, வெண்பாவை எப்படியாவது மீட்கணும். அது மட்டும் இல்லாமல் இவர் ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்றத இதுக்கப்புறம் மல்லி கூட சேர்ந்து விஜயும் சேர்ந்து வந்து இதுக்காக வேலை பார்க்க போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, விஜய் எப்படி அதை படிப்படியாக அந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறாரு, இதுக்குள்ளே எப்படி இவங்க ஸ்ட்ரகிள் கொடுக்க போகிறாங்க, அதில் இவங்க எப்படி மீண்டு வர போகிறாங்க, மல்லி எப்படி காப்பாற்ற போகிறாங்க, வெண்பாவை எப்படி ரேணுகா கிட்டேருந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் வந்து நடக்க போகிறது. இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாலுமே வந்து அம்மா கூட தான் பொண்ணு இருக்கணும் அப்படின்றது சட்டமே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு அவர் ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். இதுக்கப்புறம் வந்து விஜயும் மல்லியும் சேர்ந்து வந்து அதை எப்படி வந்து பண்ண போகிறாங்க, நிரூபிக்க போகிறாங்க, எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க, இது வந்து ரேணுகாவுக்கு தெரிஞ்சு மோத போகிறாங்களா இல்லை தெரியாமல் மோத போகிறாங்களா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.